திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூரில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவராஜ். சிவராஜ், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பொங்கலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாதப்பூரில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டு வரும் சுங்கச்சாவடிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சில வருடங்களுக்கு முன்பு இங்கு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்ட பொழுது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி மூடப்பட்டது. இந்நிலையில் மூடப்பட்ட சுங்கச்சாவடி அகற்றப்பட்டு அங்கு புதிய சுங்கச்சாவடி அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது. பொங்கலூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம், காவல் நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு பல்லடம் தான் வர வேண்டும். சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் பல்லடம் வருவதற்கு பொதுமக்கள் சுங்கச்சாவடிக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். மேலும் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். மேலும் மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் சுங்கம் சாவடி அமைக்க வேண்டும் என விதிமுறைகள் ஈர்க்கப்பட்ட நிலையில் பல்லடம் நகராட்சி பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விதிமுறைகளை மீறி சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். மேலும் பொங்கலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் வாழும் மக்கள் இந்த சுங்கச்சாவடி அமைவதால் பல்லடம் மற்றும் திருப்பூர் பகுதிகளுக்கு சென்று வரும் பொழுது சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையிலும் தங்கள் விளைபொருள்களை எடுத்துச் செல்லும் பொழுது சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளால் அவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என கூறி இப்பகுதியில் கடை அடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கலூர் ஒன்றியத்தில் 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் வாடகை, ஆட்டோ, கார் ஓட்டுநர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதியதாக அமையவுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவராஜ், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.